இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 50வது வசனம். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெரும்பாலும் நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கவனமாக இருக்கும். நம்முடைய கவனத்தை முழுவதும் நம்மக்கிட்ட இல்லாததின் மேலே தான் நம்ம செலுத்துகிறோம். பொருளாதார நிலை எவ்வளவு மோசமாக இருக்குது, நமக்கு எதிராக நிற்கும் தடைகள் எப்படி பெருசாக இருக்குது, இதைத்தான் நாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு நல்ல தொடர்புகள் இல்லை, நல்ல பேக்ரவுண்ட் இல்லை, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு உதவி செய்பவர் யாருமே இல்லை, எனக்குள்ள ஒரு கனவு இருக்குது, ஆனால் அதை அடைவதற்கான வழி வாய்ப்புகள் என்கிட்ட இல்லை. இப்படி தான் நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. இதோ ஒருபோதும் மாறாத வேதாகம சத்தியம் இங்கே இருக்குது. உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவதற்கு தேவையான சகலமும் உங்களுடைய கைகளுக்கு எட்டும் தொலைவில் தான் இருக்குது. உங்களுக்கு நெருக்கமாக மிகவும் அருகில் இருக்கும் ஒன்று தான் தேவன் எப்பவுமே பயன்படுத்துவார். அது விசேஷமான ஒன்றை போல தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு அது போதுமானது. கோலியாத் அப்படிங்கிற ராட்சசனை தாவீது எதிர்கொள்ளும் போது அவனிடத்துல இருந்ததெல்லாம் ஒரு கவனும் 5 கூழாங்கற்களும் மட்டும்தான். அவை பார்ப்பதற்கு ரொம்பவும் சாதாரணமானதான் தெரிஞ்சுது. கோலியாத்தை என்னால் எதிர்கொள்ள முடியாது, அது முட்டாள்தனம், எனக்கு வாய்ப்பே இல்லை, இவன் ரொம்ப பெரியவன், நான் ரொம்ப சிறியவன், என் கையில் எதுவுமே இல்லை, இப்படியெல்லாம் தாவீது நினைத்திருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி நினைக்கலை. தேவன் தன்னோடு இருக்கிறபடியினால அந்த சாதாரண கற்களே கோலியாத்தை வீழ்த்துவதற்கு போதுமானதுங்கிறத தாவீது அறிந்திருந்தான். ஆமாம், கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அதுவே நிச்சயம் போதும். தாவீது கோலியாத்தை மடங்கடித்தான். தாவீது கோலியாத்தை கொன்று போட்டான். தாவீது வரலாற்றில் இடம் பிடித்தான். வெற்றி அப்படிங்கிறது உங்களிடம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து அல்ல, அது உங்களுக்குள்ள இருக்கும் தேவனுடைய அபிஷேகத்தை பொறுத்தது. இதை இன்றைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கும்போது எதுவுமே சாத்தியம்தான். எனவே நீங்கள் அவர் மீதும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதன் மீதும் உங்களுடைய கவனத்தை பதியுங்க. காரணம், விசேஷமான அசாதாரணமான உங்களுடைய பலத்தில் செய்யவே முடியாத, ஆனால் தேவனுடைய பலத்தில் செய்யக்கூடிய காரியங்களையே தேவன் உங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க ஏசப்பா, பாதுகாத்திருக்கீங்கப்பா, பலப்படுத்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அவங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அமேன். அவங்களோடு நீங்கள் இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்பவராக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. இந்த வாழ்க்கையில் அப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் வெற்றி அடையும்படி நீங்கள் எங்களை எல்லா விதத்திலும் பலப்படுத்தி இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீங்கப்பா. நீங்கள் எங்களுக்குன்னு முன்குறித்து வைத்திருக்கிற வழி வாய்ப்புகளையும் சரியான தொடர்புகளையும் தெளிவாய் பார்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் என் பட்சத்தில் இருக்கும்போது எதுவுமே சாத்தியம்தான் அப்படிங்கிறத நாங்கள் இப்பொழுது நம்புகிறோம்ப்பா, விசுவாசிக்கிறோம். 100% எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்கிறீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அமேன். எங்கள் கரங்களில் அப்பா என்ன இல்லைங்கிறத நாங்கள் பார்க்காம அப்பா எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் எங்கள் கரங்களில் இருக்கிறதே எங்கள் தேவைகளை சந்திக்கிறதுக்கு போதும். எங்கள் வாழ்க்கையை அப்பா வெற்றியாக மாற்றுறதுக்கு போதுங்கிற உணர்வுள்ள இருதயத்தை இப்பொழுது எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. தாவீது கோலியாத்தை பார்த்து பயந்து இந்த 5 கற்களை வைத்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருந்தான் அப்படின்னா இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஆனால் தேவனை நம்பி அவன்
கையில் இருந்த 5 கூழாங்கற்களை கொண்டு தாவீதை வீழ்த்தி கொன்று போட்டு வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கிறான்ப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற எல்லாருமே அவங்க கிட்ட இல்லாததை குறித்து தான்ப்பா கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அமேன். அவங்க இருதயத்தை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லை, என்கிட்ட சுகம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை, உறவுகள் இல்லை, எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு நினச்சி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா அவங்க கிட்ட என்ன இருக்குது, அவங்க கரங்களுக்கு அருகில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கிறத பார்க்கிற விசுவாச கண்களை இப்பொழுது கொடுங்கப்பா. அமேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட அதிலிருந்து தப்பித்து போகிற வழியை நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு மிக அருகில் வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்ட போது அங்கே இருந்த துறவு அவ கண்களுக்கு தெரிந்ததப்பா. இன்றைக்கும் என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்களுக்கும் அவங்கள பயமுறுத்திட்டு இருக்கிற பிரச்சனையிலிருந்து தப்பி போகிற வழி இப்பொழுது தெரியணும் ஏசப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அதை உணரணுமாப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது அப்பா அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிற வழியை நீங்கள் காட்டுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அது எவ்வளவு பெரிய பண தேவையாக இருந்தால் கூட, எவ்வளவு பெரிய உறவின் விரிசலாக இருந்தால் கூட, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட, வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய சதி திட்டங்களாக இருந்தால் கூட, எல்லாவற்றிலிருந்து தப்பித்து போகிற வழியை அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்பொழுதே காட்டுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக எழுப்புங்க ஏசப்பா. நன்றி அப்பா. உம்முடைய நாம மகிமைப்படும்படிக்கு அமேன். இந்த ஜெபத்தை முடிக்கும் போது அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தில் பரிபூர்ண சமாதானத்தினால நிரப்பப்படணும் ஏசப்பா. நீங்கள் அந்த பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்கிற உணர்வு வரணும்ப்பா. உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூன்யம், மந்திர, சேவினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா உங்களுடைய கிருபையும் சமாதானமும் நிரம்பட்டும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.